தமிழ் தேசியம் பேசுகிற தரப்பு வந்து இந்தியாவை கொண்டு இலங்கையை விரட்டி வைப்போம். இந்த ஃபோர்முலா வந்து எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி பற்றி கட்சியில் இப்ப நான் பொருத்தமா ஒரு சொல்றேன். அங்க சீன உதவியே வேண்டாம் என்று சொல்லிச்சினியா. அது என்னண்டா தாங்கள் பெரிய இந்திய ஆதரவாளர்களாம், தாங்கள் இந்தியாவுடன் கட்டிப்பிடிச்சோண்டு நிப்பினையாம். அடுத்தது சீனா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெண்ணாம் பெரிய போட்டிகள் இல்ல. தமிழ் மக்கள் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் எதிரிகள் அல்ல. அங்க இல்ல. அதை எந்த தமிழர்களும் பெரிய படிச்ச தமிழர்களும் சிந்திச்சதா எனக்கு தெரிய இல்லை. நான் உரையாடும் பொழுது அவர் அப்படி கதைத்ததும் இல்லை. இப்ப வந்து பார்க்கப்படுகிறது ஜேவிபிக்கும் சீனாவும் வந்து கருத்தியல் ரீதியாக ஒற்றுமையானவர்கள். ஆனா 71ஆம் ஆண்டு ஜேவிபியை அழிப்பதில் சீனாவும் பங்கெடுத்திருக்கு. இந்த 56ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வந்தாச்சு நாங்கள் சொல்ற இந்த விஷயம் வந்து அதுக்கு பின்னுக்குத்தான் தமிழும் வளர்ந்திருக்குது. அப்ப இந்த 56ஆம் ஆண்டில இருந்துதான் இங்கிலீஷ் எடுபட்ட பிறகுதான் தமிழ்ல ஜோக்ரே படிச்சவனும் தமிழ் படிச்சவனும் எஸ்எல்ஏஸுக்கும் மேல அனுராக் குமார இந்தியாவுக்கு போயிருக்கும் பொழுது கஜேந்திரகுமார் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அழுத்தத்தை கொடுக்க சொல்லி இலங்கையை வந்து சர்வதேசத்துல அவமதிக்கிற மாதிரியான இந்த செயல்களை நீங்கள் எப்படி பாருங்க? அங்க ஒரு விஷயங்களும் இல்ல, சும்மா ஒரு பிரஷர்களும் உண்டு. சின்ன நாடுகளுக்கு ஒரு பிரஷரை கொடுக்கிற விஷயம். வணக்கம் நேயர்களே, இன்றைய மற்றொரு கலந்துரையாடலில் நமக்கு மிகவும் அறிமுகமான ராஜதந்திரி ஊடகவியலாளர் பத்தி எழுத்தாளர் ஐயம்பிள்ளை தர்மகுலசிங்கம் அவர்களை இணைந்து கொள்கின்றோம். அவரோடு இலங்கை ஜனாதிபதியுடைய இந்திய விஜயம், சீனாவுக்கு விஜயம் செய்ய இருப்பது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெயபாலன் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்கள் தயவு செய்து ஜெயபாலன் என்றே கூப்பிடுங்க. ஐயா, என்றால் இந்த இலங்கை ஜனாதிபதி முதல் விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றிருந்தார். நீங்கள் ஒரு ராஜதந்திரி என்ற வகையில இலங்கை ஜனாதிபதியுடைய இந்திய விஜயம் சர்வதேச சூழலையும், அதாவது இலங்கை இந்திய உறவுலையும் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக கடந்த இலங்கை ஜனாதிபதிகளுடைய விஜயத்தில இருந்து ஜனாதிபதி அனுராவுடைய விஜயம் எந்த வகையில வேறுபடுகிறது அல்லது வேறுபட இல்லையா? முன்னாள் சிரேஷ்ட அரசியல் குரு ஆக கருதக்கூடிய முன்னாள் ராஜதந்திரி ரிட்டையர் பண்ணிட்டார் கொடகேஸ்வர் எழுதின புத்தகத்துல இலங்கையின் ஃபாரின் பாலிசி என்ற புத்தகத்துல எழுதியிருக்கிறார். இலங்கையின் ஃபாரின் பாலிசிக்கு அத்திவேர கல்லு இந்தியாவை வச்சுதான் எங்களோட கொள்கைகளை வகுக்க வேணும். ஏனென்றால் அது இயற்கையில எங்களுக்கு பக்கத்துல உள்ள பெண்ணாம்பெரிய வல்லரசு, பெரிய நாடு. மற்றது இலங்கையின் எந்த கட்சி எந்த ராசா எந்த வாக்கோட வந்தாலும் முதல் விசிட் இந்தியாவுக்கு தான். அது அன்றவனும் புதுசா செய்ய இல்லை. இப்ப ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு புதிய விஜயகரத் அமைச்சரா வந்தாலும் ஃபாரின் செக்ரட்டரி அட்வைஸ் பண்ணுவான், ஜனாதிபதி போறது முதல் இந்தியாவுத்தான் போகணும் என்று ஆதாரங்களோட காட்டுவான். அவர்கள் அரசியல்ல பேசின முந்தின இந்திய விரோத பேச்சு எல்லாத்தையும் தூக்கி எறிய வேண்டியதுதான், அது வேற பிரச்சனை. அப்ப அது அடுத்தது சீனா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய போட்டிகள் இல்ல. இருக்குது போட்டி. தமிழ் மக்கள் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் எதிரிகள் அல்ல. அங்க இல்ல. தமிழ் மக்கள் தமிழ் பேப்பர்கள் சொல்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்ல. யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி பற்றி கட்சியில் இப்ப நான் பொருத்தமா ஒரு சொல்றேன். அங்க சீன உதவியே வேண்டாம் என்று சொல்லிச்சினியா. அது என்னண்டா தாங்கள் பெரிய இந்திய ஆதரவாளர்களாம், தாங்கள் இந்தியாவுடன் கட்டிப்பிடிச்சோண்டு நிப்பினையாம். இந்தியா வந்து எங்களை அந்த பெற்றான கதைகள் அதில் ஒரு விஷயங்களும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், சின்ன வயதுல நீங்கள் 70ஆம் ஆண்டு தேர்தல் இவர்கள் சொல்லிய பழம் பழத்தால் வவ்வால் வெறுமண்டு, காசி ஆனந்தன், வண்ணை ஆனந்தன், மாவசே நாகராஜா பேசின ஞாபகம் தானே. பழம் பழத்தால் வவ்வால் வெறும் அந்த கதையை தான் இவங்க வேற வழியில சொல்றாரு. அடுத்தது சீனா வந்து சொல்றது, நான் ஒரு ராஜதந்திர முறை தெரியும், உங்களோட சிநேகிதத்தை நட்பு எப்பவும் இந்தியாவோட கிளியரா வச்சிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு முழு சரித்திரங்கள் தெரியும் தானே. தூதுவர் சொல்லியிருக்கிறார், அனுரா அங்க போனதை தாங்கள் வரவேற்கிறோம் தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஓமோ. அப்ப என்னென்றால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவோடு நாங்கள் பெரிதா எதிர்க்காமலே இந்த தமிழீழ கோரிக்கைகள் வச்சது கூட்டங்கள்ல தல தமிழர்கள் வச்சு அதை அமுல்படுத்த வழிகிட்ட ஆக்கள் இளைஞர்கள். அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தது இந்தியான்றது மிக மிக 100க்கு 500% தெரிஞ்ச விஷயம் தானே. இந்தியா இந்த நாட்டை தனக்கு பக்கத்துல சூழ்ந்துள்ள பங்களாதேஷ்,
பூட்டான், மால்தீவ் இது எல்லாத்தையும் கவிழ்க்க இணைச்சா கவிழ்க்கும். ஆனபடியா அவனோட ஒற்றுமையா இரு. அவன் விரும்பத்தகாத கோரிக்கைகளை வச்சாலும் தலையாட்டி கொண்டு அப்படி இப்படி போ. நாங்கள் ஊருக்கு சில சண்டத்துக்கான கண்டு பேசி போட்டு வருவோம், ரோட்ல கண்டோடனே மாமா ஐயான்னு சொல்லி போட்டு போறோம் இல்லையே. அப்ப அந்த போக்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தேசியம் பேசுகிற தரப்பு இந்த போக்குல மட்டும் தங்களை முதலீட்டை செய்திருக்கிறார். அதாவது இந்தியாவை கொண்டு இலங்கையை விரட்டி வைப்போம். இந்த போர்முலா எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு இந்த கேள்வியோட தொடர்பட்டு நீங்கள் இனி கேட்கிற கேள்விக்கு ஒரு மறுமொழி சொல்ல போறேன். இந்தியா உங்களுக்கு இந்த 2 பேர் சந்திச்சா கூட்டறிக்கை ஒன்று இருக்கு. கூட்டறிக்கையில சில விஷயங்கள் சொல்லப்பட இல்லை. மற்ற இந்த 13 அதை பற்றி இந்தியா ஓப்பனா கதைக்க இல்லை. என்ன காரணம் என்றால் அவன் கட்சி யாழ்ப்பாணத்துல பண்றதுக்கு நீ என்ன சொல்றது தமிழ் மக்களை பற்றி? நான் தேர்தலுக்கு முதலே என்னட்டு ஒரு ஜேவிபி பிரமுகர் கேட்க சொன்னேன். நீங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்து நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் இல்லாமலே 28,000 எடுத்திருக்கிறீர்கள். இப்ப அனுராவின் நடந்து கொண்டு இருக்குது. 1 லட்சம் எடுக்கலாம், 3 சீட்டுக்கு குறையாமல் எடுக்கலாம். எடுத்தால் இலங்கை சார்பில இந்தியாவோ அமெரிக்காவோ பேசுறதுக்குரிய பலம் தன்னாயிரம் குறையும். சரிதானே? அதன் வெளிப்பாடு அதுதான். ஜனநாயகம் மதிக்கிறேன்னு சொல்றவங்க அதை இருக்கத்தானே வேணும். சொல்லுவாரு உதவியாளரோட அவற்றை ஆக்களோட இவ கதை கேட்க நாங்கள் யாழ்ப்பாண மக்கள் எங்களுக்கு ஆதரவு செய்ய நாங்கள் அவன் வேலையை பார்ப்போம் என்ற கதை இருக்குதானே. மற்றது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய பகை இல்லை உண்டும். இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பில சீனாவும் இந்தியாவும் BRICS, B என்றால் பிரேசில், R என்றால் ரஷ்யா, I என்றால் இந்தியா, C என்றால் சைனா, S என்றால் சவுத் ஆப்பிரிக்கா. உலகத்தின் பெரிய நாடுகள் எல்லா கண்டத்திலே. பிரேசில் அமெரிக்காவில, சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில, இந்தியா உலகத்திலேயே பெரிய கண்டம் ஆசியா. அந்த ஆசியாவில ஒன்று பெரிய 2 நாடுகள், யூரோப்பில ரஷ்யா. மற்ற இதுல எத்தனையோ பேர் சேர்றதுக்கு துடிச்சொண்டிருக்கிறார்கள் டாலர் இல்லாமலே. அப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கருத்தொற்றுமைகள் இருக்கின்றன நிறைய. அது மட்டும் இல்ல, இப்ப பாரு ஐநா சபையில சீர்திருத்தங்கள் வேணும், 5 பாதுகாப்பு நிரந்தர மாட்டை நாங்கள் நீடிக்க வேணும் என்ற விஷயத்தில இந்தியா வந்தா சீனாரோ கொடுக்கும். இந்தியா ஏனென்றால் இந்த 5 நாட்டிலும் ஒன்று வீட்டோ பண்ணா ஆகும். சட்டம் தானே. இப்ப சீர்திருத்தங்களை 5 நாட்டிலும் ஒன்று வீட்டோ பண்ணா அவுட். அப்ப தன் அதிகாரம் குறையறத இந்த 5 நாடும் விரும்ப போறது இல்ல. அதே நேரத்துல இந்தியா சீனாவின் உதவிக்காக காத்திருக்குது. முக்கிய புள்ளி நினைக்கிறேன். அதாவது இந்தியா ஒரு நிரந்தர அங்கத்துவ நாடாக வரணும் என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல அதை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு நாடு சீனா தான். சீனாவுடைய உதவி இந்தியாவுக்கு தேவை. கண்டிப்பா, இதுதான் யதார்த்தம். கண்மூடித்தனமாக நீங்க பாருங்க, அமெரிக்காவுக்கு பின்னாலே இந்தியா கண்மூடித்தனமா ஓடிக்கொண்டிருக்கே இல்ல. இந்த உக்ரைன் விஷயத்துல ரஷ்யாவோட தான் சப்போர்ட்டா கதைக்குது. அப்படி சிக்கல்கள் இருக்குது. அமெரிக்கா இந்திய உறவுகள் சீரா இருந்தாலும் அமெரிக்கா இந்தியா வர்த்தக உறவுல கூட அதானிக்கு எதிராக அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட வழக்கு முற்றுமுழுதாக அது தனிப்பட்ட முறையில ஒரு நீதிமன்ற வழக்கா அல்லது இந்தியா அது தனிப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது இல்ல. இங்க மீன் பிடிக்க வந்தவன் எங்கடைய கொண்டு வரான்டா அது நேரடியான அரசாங்கங்களுக்குரிய பிரச்சனை இல்ல, அரசாங்கம் தீர்க்க வேண்டிய பிரச்சனை. ஆனால் இந்திய அரசாங்கம் எவ்வளவுதான் மக்கள் இலங்கைக்கு நாங்கள் உதவுறோம் என்று சொன்னாலும் இந்தியாவின் உண்மையான நட்புக்கரன் நீட்ட வேணும்டா இந்தியா தன்னுடைய தமிழ்நாட்டு, கேரள, கூடுதலா தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கு அத்துமீறாமல் பார்க்க வேணும். அவைன்ற படையெல்லாம் அதை பார்க்க வேணும். சரி, அதை விட்டுட்டு நாங்கள் அந்த உதவி செய்யறோம், இந்த அந்த உதவிக்கு மதிப்பு குறைவு. ஏனென்றால் கடலாலே அள்ளின திரவியம் எக்கச்சக்கம். உரையாடல்ல பார்த்தோம் என்று சொன்னால் அனுராவும் ஜனாதிபதி அனுராவும் இந்திய பிரதமர் மோடியும் பேசுகின்ற பொழுது இந்திய பிரதமர் தான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார், நீங்கள் இதை மனிதாபிமான முறையில கையாள வேண்டும். கிட்டத்தட்ட இலங்கை ஜனாதிபதி அதுல எந்த பணிவையும் காட்ட இல்லை. சொல்லுங்க. அப்ப இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயமா போச்சுது. என்னென்றால் நாடுகள்ல உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கேக்க புலிகள் கடல்ல ஆதிக்கம் செலுத்தின காலகட்டங்கள்ல இருந்தே இந்த மற்ற இவங்களுக்கும் இந்த மீன்பிடி ஆக்களுக்கும் எல்லாம் ஜோயின்கள் இருந்திருக்கும். அது எங்களுக்கு தெரியாது. பரஸ்பரமா குடுக்கல் நடந்திருக்கும். 48ஆம் ஆண்டு UNP அரசாங்கம் பெருகுது. 52ஆம் ஆண்டு கர்த்தாலால டட்லி சென்னாக்கா திருப்பன் ரந்தப்புற விட்டுட்டு விடுறாரு.
குத்தலாவில வாரார். எங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு வருகுது. எங்களுக்கு சீனாவோட ராஜதந்திர உறவுகளே கிடையாது. சீனா ஒரு பேபி. 49ஆம் ஆண்டு தானே சீனா வந்தது, செஞ்சீனா. நாங்கள் அமெரிக்கா, பிரிட்டன் தாசர்கள் எங்கட தலைவர்கள் என்று சீனாவுக்கு எல்லாம் தெரியும். சீனாவோட எங்கட அமைச்சர்கள் சிலர் 52ஆம் ஆண்டு 3வது நாட்டின் துணையோட கதைச்சு இலங்கை சீன அரிசி ரப்பர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. டிப்ளோமேட்டிக் ரிலேஷன் இல்லாத நேரத்திலேயே ஒரு அரிசியை தந்து சீனா எங்கட மக்களை காப்பாத்தினது. நான் சீன இலங்கை உறவு படிப்பு கேட்க பாகியன் என்ற ஒருவர் வந்தார், மாலுமி. பாகியன் வரவுடன் இலங்கை சீன உறவுகள் துவங்குது. பாகியன் பிறகு துவங்கினது ரைஸ் அண்ட் ரப்பர் பேக்ட். மற்றது உங்களுக்கு தொடர்ந்து எந்த அரசாங்கம், யூஎன்பி அரசாங்கம் கொடுத்தது. பண்டர்நேக்கா 56 வந்தது. பண்டர்நேக்கா 56 வந்துதான் சீனாவை அங்கீகரிச்சது. நாங்கள் சீனாவை அங்கீகரித்த நாடுகளில இலங்கை ஒரு ஆரம்ப நாடு. அந்த நன்றி கடனுக்காண்டித்தான் சீனா என்ற உதவி இலங்கைக்கு நெடுக நாட்டு வித்தியாசம் இல்லாம கிடைக்கிறது. அந்த காலத்துல சீனாவை அங்கீகரிச்ச எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கா அந்த விஷயம்தான் சீன இலங்கை அரசியல் உறவு மிக மிக வித்தியாசமான அடிப்படை. எத்தனை நாடுகள் அங்கீகரிக்கல, இந்தியாவும் போலக்கு அங்கீகரிச்சது. இந்திய சீன உறவுகள் சூப்பரா இருந்தது. இந்த விஷயங்கள் மற்றது எங்களுக்கு இந்த பண்டார நாயக்கா சர்வதேச மண்டபம், இந்த நாட்டில உள்நாட்டு கிளர்ச்சி நேரத்துல ஆயுதங்கள் அந்த எல்லாம் தந்தது. ஜேவிபி 1971 செய்யக்குள்ள தந்தது எல்லாம் முரண்பாடு என்றால் ஜேவிபி ஒரு புரட்சிகரமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கல பெரும்பாலும் மாவோ செய்துங்கின்ற கொள்கையோடையும் அவர்களுக்கு ஈடுபாடு இருந்தது. இப்ப பார்க்கப்படுகிறது ஜேவிபிக்கும் சீனாவும் கருத்தியல் ரீதியாக ஒற்றுமையானவர்கள். ஆனா 71ஆம் ஆண்டு ஜேவிபியை அழிப்பதில் சீனாவும் பங்கெடுத்திருக்கு. இல்ல ஜேவிபி அழிக்கிறத விட இலங்கையின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுல முன்னுக்கு நின்றது. அதுக்கு ஜேவிபியோட ஒரு கோபம் இல்ல. இப்ப அவர்களுக்கு இடையில கருத்தியல் ரீதியான விஷயங்கள்ல இறுக்கம் இருக்கா? எனக்கு அதை பற்றி இன்னும் சொல்ல தெரியல. ஏனென்றால் நான் அண்மையில ஒரு 7-8 மாதமாக ஜேவிபி இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு வரேன். அவர்கள் சீனா பற்றிய கருத்தியல்களை பெருசாக சொல்ல இல்லை. ஆனா சீன கம்யூனிஸ்ட் கட்சியை போய் சந்திக்க இருக்கிறார் நினைக்கிறேன். இந்த முறை ஜனாதிபதியாக வர முதலும் அவர் சீனாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். அங்க நிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டுக்கு யூஎன்பியும் போறது, ஸ்ரீலங்காவும் போறது, ஜேவிபியும் போறது, சகலரும் போறது. இங்க தனியா ஜேவிபியும் போறேன்னு யூஎன்பியும் போறது. கட்சிகளுக்கான உறவு, அது அரசுக்கு அப்பாற்பட்ட கட்சிகளுக்குள்ளான உறவு, விசேடமான உறவு பெரிய அளவுல விசேடமான உறவு இருந்தது. தோழர் நாவண்ணா சண்முகதாசன் கம்யூனிஸ்ட் கட்சியோட விசேட உறவு இருந்தது. மாவோவை சந்திச்ச இலங்கை அரசியல்வாதிகள் என்றால் தோழர் சன் சரியோ, வேற ஒருத்தரும் இல்ல. தோழர் சன் தான் சுவன்ல சந்திச்சான்னு, சூட்டையை சந்திச்சான்னு. அவர் மாவோ அவர் அரசியல் ரீதியாக மிக மிக கருத்து. அவர் சொல்றது என்ன, மார்க்சிசம் லெனிசம் மாசேத்தும் சிந்தனை என்றுதானே. சண்முகதானன் சண்முகதானிலிருந்து பிரிஞ்சாக்கள் தானே ஜேவிபி விஜய் வீரா குரூப். 68 ஒரு ராஜதந்திரியாக இப்ப இலங்கை ஜேவிபி அரசு 3 பெரிய புள்ளிகளை கையாள வேண்டியிருக்கு. ஒன்று இந்தியா, சீனா, அடுத்தது அமெரிக்கா. இதை இவர்கள் ஒரு பேலன்ஸா கொண்டு போறார்கள் என்று கருதுறீங்களா? நிச்சயமா ஒரு பிரச்சனையும் பெறாது. ஏனென்றால் இந்த அரகளவில முக்கியமான பங்கேற்றது அமெரிக்க தூதுவர் பொம்புல அந்த அம்மா. பேருந்து நீங்க பாருங்க, இந்த அரசாங்கத்துக்கு கடும் ஆதரவு தெரிவிச்சோண்டு அமெரிக்கா இருக்குது. ஜேவிபி அரசுக்கு அமெரிக்காவின் சிநேகிதத்தாலே இந்தியா சீனாவின் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதை பற்றி நாட்டுக்கு நாடு உறவு வச்சுக்கிறது தானே. அதை பற்றி யாரும் கூறுங்க போல. சீனாவின் உறவுகள்ல ஒரு சின்ன சிக்கல் வந்தது. ரணில் ஜனாதிபதி இந்த ரிசர்ச் கப்பல ஒரு கப்பலையும் பெற வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு தடை போட்டு அவரோட சீனா செய்த டெவலப்மெண்ட் எல்லாரையும் நிப்பாட்டி போட்டது. இந்த விசிட்டோடு அதெல்லாம் திறப்படும். திருப்பி அனுமதிக்கப்படுமா? நாங்கள் இந்த கப்பல் என்று சொல்றதுக்கு உங்க புதிர் ஒன்றும் இல்ல. இந்த சீன கப்பல் இங்க வந்தோன்னு இப்பத்திய இந்த என்ன டிஜிட்டல்
ஒதுக்குள்ள வந்து எடுக்கிறேன் பெரிய வடிவேலுவின்ற பகுதி மாதிரி அங்க ஒரு விஷயங்களும் இல்ல. இது சும்மா ஒரு பிரஷர்களும் உண்டு. சின்ன நாடுகளுக்கு ஒரு பிரஷரை கொடுக்குற விஷயம், தங்கட விஷயங்களை செய்யறதுக்காண்டில் ஒரு பிரஷரை கொடுக்குற விஷயம். இந்த கப்பல்ல வந்து யாரும் ஒண்ணு போண்டே என்ன கதையும் போகுது. எனக்கு ஒரு வடிவேலு என்ற பகுதி எல்லாம் இந்தியாவுக்கும் தெரியும். இந்தியாவும் ஒரு சும்மா ஒரு இந்தியாவிலே ஏஜென்ட் வச்சு செய்யறதானே. இப்ப அமெரிக்கா உலக நாடுகள் முக்க வச்சிருக்கு ரிசர்ச் கப்பல்லே போகுது. சரியோ நன்மையான நாடென்று நான் சொல்லு பொருளாதாரத்துக்கு இந்தியா உதவி செய்தது. நீண்ட காலத்திலே எங்களுக்கு ஒரு உண்மையான நம்பிக்கையான மிகப்பெரிய நாடுண்டா சீனா தான். எந்த அடிப்படையில அதை சொல்றீங்க? அதான் சொன்னேன், எங்களுக்கு ராஜதந்திரிய தொடர்பில்லா நேரம் அந்த உறவை வச்சு சொல்றீங்க. அரிசி ஏண்டா அவைக்கு கொரியன் போர்ல சம்பந்தப்பட்டிருந்தவ, அவைக்கு இயற்கை ரப்பர் தேவைப்பட்டது. இந்த வடகொரியா தென்கொரியாண்டு பிரிகிற யுத்தம் நடந்த நேரம் அப்ப கொரிய தோழர்களுக்காண்டி மாசத்தும் படை அனுப்பினவர் எல்லாரும் செஞ்சேனே எல்லானே. அப்ப அந்த கட்டத்துல இயற்கை ரப்பர் தேவைப்பட்டது. இலங்கையில இயற்கை ரப்பர் இருக்குத்தானே, சர்வதேச சந்தையில ரப்பர் விலையும் குறைஞ்சொண்டு போகுது. அப்ப அந்த ஒப்பந்தத்தோட விலையும் கூட அரிசி விலை குறைவு, சீனாவின் அரிசி விலை குறைவு, ரப்பர் விலை கூட. பாருங்க எப்படி அங்க அது பேந்து பண்டார் நாயக்கா இது எங்களுக்கு வந்து அங்கீகரிக்கிறார். அப்ப இரண்டு சீன கொள்கை ஒன்று இருக்குத்தானே, என்னென்றால் மக்கள் சீனாவை அங்கீகரிக்கிறதோ அதுல இருந்து களவா உடனே சியாங்க சேர்க்கின்ற தேசிய சீனாவை அங்கீகரிக்கிறோம். சீனா மாவோன்ற முதல் கொள்கை ஒரு இரு சீன கொள்கையை நிராகரிக்க வேண்டும், நிராகரித்துடன் மட்டும்தான் நாங்கள் ராஜரீக உறவு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிந்த 72ஆம் ஆண்டு தானே அமெரிக்கா சீன உறவு தாபிக்கப்பட்டது. அவன் ஒரு சீன கொள்கையை தானே ஆதரிச்சபடியா தானே சீனா சொன்னபடி நாங்கள் தைவான கைவிட மக்கள் சீனா தான் சீனா. அது வரைக்கும் யூஎன்னிலே அமெரிக்கா சீனாவுக்கு இடம் இல்ல. ரஷ்யா இந்தியா சீனாவை கொண்டு வந்தாலும் அமெரிக்கா வீட்டோ பண்ணி விட்டுரும். 72ல இருந்து வீட்டோ பண்ண இல்லை. ஏண்டா மக்கள் சீனாவை அங்கீகரிச்சுட்டு தானே. பேந்து இப்ப போய் தைவானோட்ட போய் கதைக்கிறது அதெல்லாம் பெரிய அமெரிக்காவின் தப்புலித்தனமான வேலையாள். அவர் ஒரு சீன கொள்கையை ஏற்றுக்கொண்டாக்கள் 1972 நாங்கள் 56ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டாக்கள். சரியா, அது ஒரு பெரிய விஷயம். நாடுகளுக்கு இடையில உள்ள உறவுல வந்து இந்த வரலாறு வந்து விலை முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வரலாறு மிக முக்கியம். இதுல இன்னொன்றுதான், இலங்கை வந்து எக்காலத்து இந்த ஆட்சியில எக்காலத்திலேயாவது இந்தியாவுக்கு எதிராக போனால் இந்தியா மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை தூண்டி விடுற மாதிரியான வேலைகளை மேற்கொள்ளும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இந்த இலங்கை தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்தியாவை வச்சு இலங்கையை மிரட்டுறது தொடர்ச்சியாகுதா? அண்மையில அனுரா குமார இந்தியாவுக்கு போயிருக்கும் பொழுது கஜேந்திரகுமார் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை மோடி பார்த்தாரோ இல்லையோன்னு கூட தெரியாது, அந்த அழுத்தத்தை கொடுக்க சொல்லி. இந்த இலங்கையை வந்து சர்வதேசத்துல அவமதிக்கிற மாதிரியான இந்த செயல்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நான் உங்களுக்கு சொன்னேன், ஜிஜி பொன்னம்பலத்திலிருந்து செல்வநாயமையா பிரிஞ்சார். அவர் இந்த வெள்ளக்காரரை வெளியேற்றோண்டு மகாத்மா காந்தி போராடின இடங்கள்ல திமுகவும் சம்பந்தப்பட இல்லை, தமிழ் கட்சிகளும் சம்பந்தப்பட இல்லை. 56ஆம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி வந்து திருகோணமலையில இருந்த ஏர்போர்ஸ் கேம்ப பிரிட்டிஷ் கேம்ப அகற்ற சொல்ல அகற்றினவர் தந்தி அடிச்சார் டெலிகிராம், டோன்ட் வித்ட்ரோ தி ஏர்போர்ஸ் பேஸ். அப்ப இந்த நாட்டுக்கு எதிரான வேலைகள்ல தான் இந்த கட்சி ஈடுபட்டது. மக்கள் சிங்கள மக்கள் மத்தியில வெறுப்புணர்வுல தூண்டி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டங்கள்ல இலங்கை முழுக்க தமிழர்கள் வாழ்ந்தார்கள். தூத்துக்கு போனவ, கடை வைக்க போனவ, மக்கள்கிட்ட எந்த எதிர்ப்பும் உருவாக இல்லை. அவங்க நல்ல வடிவா வச்சு பார்த்தவங்க. இவர்களுடைய வெறுப்பேற்றுதலும் இந்த சீற்றங்களுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கும். இவர்களுக்கு தேவையா இருந்தது. அதை வச்சுதானே இன்று வரைக்கும் அரசியல் பிழைக்கணும். அந்த கதைகளை சொல்லிக் கொண்டுதானே 58 கதை 83 சொல்லிக் கொண்டுதானே. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் தமிழ் மொழி தமிழ்நாட்டோட ஒப்பிடுகின்ற பொழுது இலங்கையில வந்து தமிழுடைய வளர்ச்சி வேகமாகத்தான் இருக்கின்றது. அபரி மிக திறம். அதுக்கு காரணங்கள் ஒன்று தாய்மொழி கல்வியை கொண்டு வந்தது. ஆங்கிலத்தை எடுத்தது ஒரு காரணம். 56ஆம் ஆண்டு 500 வருஷம் வேற மொழிகள் பேர்ந்து வெள்ளக்காரர் வந்த பிறகு இங்கிலீஷ் வந்தது. எங்கட சுய மொழிகளும் சுய கலாச்சாரங்களும் சுய கல்விகளும் இல்லாம போச்சு. அவைக்கு பந்தம் பிடிச்சா அவை மொழிகளை படிச்ச எலிட் தான் இந்த காணிகள் பெற்றவையும் உத்தியோகங்கள் பெற்றவையும்.
வீதங்களையும். அது 90% பெறாது, 90% இல்ல, 10% உள்ளதான் இதை அனுபவிச்சாக்கள். 56ஆம் ஆண்டில இருந்துதான் இங்கிலீஷ் எடுபட்ட பிறகுதான் தமிழ்ல ஜோக்ரே படிச்சவனும் தமிழ் படிச்சவனும் SLASக்கும் நாங்கள் இப்ப இந்த 56ஆம் ஆண்டு தமிழ் தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வந்தாச்சு என்று நாங்கள் சொல்ற இந்த விஷயம் வந்து அதுக்கு பின்னுக்குத்தானே தமிழும் வளர்ந்திருக்குது. அப்ப இந்த தனிச்சிங்கள சட்டம் பின்னுக்கு வளர்ந்ததல்ல. அறிஞர் நந்தி சிவஞானசேகரம் டாக்டர் பேராசிரியர் சொல்லி இருந்தார் 56 தமிழ் மொழியின் பொற்காலம் என்று. இத பிறகு வந்த அந்த காலத்துல சினிமாவில இருந்த இளமாக்களா இருந்த சுசீலா அம்மா, ஈஸ்வரி அம்மா அவைவில கேட்டா இன்றைக்கும் சிலோன் ரேடியோ தானே எங்களை வளர்த்து என்று சொல்லுவாரு. தமிழ் 56ல இருந்து ரேடியோ சாமான்கள் கல்வி அமைச்செல்லாம் தமிழ் சிங்களமா மாறிச்சது. முழு அத்தாரிட்டியும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரிந்தானே அந்த காலத்து ஜாம்பவான்கள் பூனலோசினி வேலுப்பிள்ளை அம்மா அது இதண்டுக்கான பேர்கள் இருந்தது. மஜித் வந்து 64 65ல போய் புதுசா சேர்றார். அதுக்கு முன்னம் அப்துல் ஹமீதுக்கு முதல் இணைக்க முடியாத ஜாம்பவான்கள் இருந்தது. அப்ப நடிகர் திலகம் அடிக்கடி சொல்லுவார் அந்த காலத்துல இந்த தமிழ்நாட்டுல கேட்கின்ற ஒரே வானொலி இலங்கை வானொலியா தானே இருந்தது. அவைன்ற ஆகாசவாணி. அப்ப எனக்கு ஞாபகம் ஞானகி அம்மான்ற இன்டர்வியூல சொல்லியிருந்தா எங்களுக்கு ஆகாசவாணியிலே எங்கட பாட்டுகளே வராது, எல்லாம் சிலோன் ரேடியோவிலான் வரும். அவங்க அது மட்டுமல்ல நல்ல நல்ல பேர்கள் போட்டு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. கதையும் இசையும் கதையும் அதுக்கான விஷயங்கள் செய்தவன் சரி கிரியேட்டிவா செய்தவன். இல்ல உண்மையிலேயே இலங்கை வந்து ஒரு சிறிய நாடாக இந்த புவியியல் பரப்பில் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் பல்வேறு விஷயங்களையும் இலங்கை சில சாதனைகளையும் செய்திருந்தான் இருக்கு. முதலாவது பெண் பிரதமர் எங்களோட நாட்டை சேர்ந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இலவச கல்வி, இலவச மருத்துவம், இவ்வாறான ஒரு முக்கியத்துவத்தை இலங்கை எப்பவும் வகித்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக இருக்கு. இந்த தமிழ் தரப்புகள் இந்த புதிய அரசியலமைப்பை ஜனாதிபதி அவர்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லது அதை பற்றின யோசனைகளை கொண்டு வர இருக்கிறார். அதே நேரம் இந்த மாகாண சபை முறைமை இல்லாமல் போகும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 13வது திருத்தம் இல்லாமல் போகும் என்று. இந்த பயணத்தில் 13வது திருத்தம் பற்றியோ மாகாண சபை பற்றியோ பிரதமர் மோடி எந்த கருத்தையும் வெளியிடு. இந்த பின்னணியில தமிழ் மக்கள், தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்யணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? மோடி இந்தியாவை சேர்ந்தவர், அனுராவும் தமிழரசு கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லாம் இலங்கையை சேர்ந்தவர். அவர் அண்ணன் தம்பி. அனுராவுட்டும் நல்ல கொள்கை இருக்குது. அவர் இந்த தமிழ் கட்சியோடு நல்ல உறவு வச்சுக்கிறார். கவனிச்சிருப்பியார். அது நல்ல ஒரு விஷயம். அத மாதிரி தமிழ் கட்சிகளும் அவர்ல நல்ல நம்பிக்கையும் உறவும் வச்சிருக்கு. அந்த விஷயம் எங்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில எனக்கு என்றால் என்னென்ன பெரிய இஷ்யூ கிடக்குன்னு தெரிய இல்ல. இது கிடக்கிற இஷ்யூகளையும் தீர்த்து கொள்ளலாம். இலங்கை நாட்டுக்குள்ளேயே நாங்கள் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்றீங்க. அந்த விஷயத்துக்கு ஏற்ற தலைவன் இருக்கிறார். அப்படி நாங்கள் பார்க்கல முந்திருந்தாக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிள்ளையண்டில்ல. இந்த நாட்டில போராடி கொண்டிருந்த 12 பேர் காட்கோ ஆக்களை விடுதலை செய்தது மைந்த அரசுல தானே இல்லையே. அதெல்லாம் இல்லாம போடுமே அந்த விஷயங்கள். அவ்வளோ விஷயங்கள் நடந்ததுதானே. அப்ப குறைகள் கூறப்பட்டாலும் 12,000 போராளிகளை விடுதலை செய்ததுன்றது ஒரு சின்ன விஷயம் இல்ல. நிச்சயமாக அப்ப பெரிய விஷயம். இந்த விஷயங்களை தமிழ் தரப்புகள் கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ் தரப்பு ஒரு கட்சியும் தாங்க இப்ப நாங்கள் எல்எஸ்எஸ் கட்சி, சிபி கட்சி எல்லாம் முந்தி ஜேவிபி கட்சி மாதிரி கதைகளை கட்சின்னு எருமையா செய்தாக்கள்லானே. இப்ப கதை கேட்க வந்து பழைய கதைகள்லானே. அத போல கட்சி கொள்கைகள் வச்சாக்கள் அந்த கதைகளை தான் சொல்லியிருப்பாரு. மஹிந்தவை எடுத்த என்ன, சந்திரியாவை எடுத்த என்ன, எல்லாரும் அந்த அரசியலுக்குள்ள வந்து தங்களோட அரசியல் கதைகள் பழைய அந்த அங்க இப்படி போனோம் இப்படி வந்தவன்றதுதான் கதை. அதே மாதிரிதான் தமிழரசு கட்சியினரும் கதைப்பார்கள். ஆனால் நான் முடிக்கிறதுக்கு முன்னும் சொல்ல வேணும், தந்த செல்வநாயகர் மதிப்புள்ள தலைவனாக இருந்தார். அவருக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் அவர் ஆங்கிலம் பேசுறார், ஆங்கில கலாச்சாரத்தை பின்பற்றார், பரவாயில்லை. அவர் இந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா வந்து செய்தியல இந்த வெறுப்பூட்டுற சம்பவங்களை செய்யாமல், ஓகே எங்களுக்கு 500 வரி சுதந்திரத்தில் எங்கட இல்லாம போச்சுது, அது முதல் ஸ்டெப், நல்ல ஸ்டெப். நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு அந்த காலத்துல இந்தியாவில ஹிந்தி தான் மொழி, சீனாவில சைனீஸ் தான், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில சிங்களீஷ். சரியோ இப்போ உள்நாட்டு நாங்கள் தமிழ சிறுபான்மைன்ற மொழியை நாங்கள் ஒரு அரசியல் ஸ்டேட்டஸ் செய்யறதுக்கு கால சூழ்நிலைகள் கனிய வேணும் கொள்ள வேணும் என்கின்ற ஒரு யதார்த்தமான போக்கை கண்டுபிடிச்சிருக்கலாம். சும்மா இந்த பிடிச்சன் விட மாட்டேன்னு சொல்லி நின்றுதான் இந்த மக்களை அழிச்சது. இல்ல அதுக்கு காரணம் அவருடைய அந்த பின்னணி. அவர் நீங்க சொன்னீங்களா, அவர் தமிழ் தெரியாத ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற ஆங்கில பின்னணி. அப்ப இவர்களுக்கு வந்து அந்த ஆங்கிலத்தை இல்லாமல் தமிழ்
அதுக்கான தகுதியை பெறையில் என்றதிலும் பார்க்க இந்த ஆங்கிலத்தை பறிச்சிட்டார்கள் என்றதுதான் இவர்களுடைய பிரச்சனையாக இருந்தது. அவைய பிரச்சனையா அதுதான். நான் அப்படித்தானே தந்தி அடிச்சது. ஏர்போர்ஸ் கேம்பிள் எடுக்க வேண்டாம் நில்லுங்க அந்த பெற்று தானே. இல்ல தமிழ் நாங்கள் வந்து கன விஷயங்கள்ல வரலாற்றை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்களா எங்கட தலைமுறை என்னென்றால் இந்த 56வது தனிச்சிங்கள சட்டம் என்றது உண்மையிலேயே ஆங்கிலம் இல்லாமல் செய்யப்பட்ட சட்டம், கல்வியை உருவாக்கின சட்டம். அதே போல தரப்படுத்தல கூட அது இனவாத தரப்படுத்தலா இருக்கே, அது மேல மாவட்ட ரீதியான தரப்படுத்தல் எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுத்த ஒரு விஷயமா தானே இருந்திருக்காது. இந்த சட்டத்துக்கு பேர் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நம்பர் 33 of 1956. அது வந்து கதை கேட்கலான்னு தனிச்சிங்களமா வந்தது கண்டு தனிச்சிங்க. அது பேர் தனிச்சிங்கள சட்டம் இல்ல, பேர் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நம்பர் 33 of 1956. அதுல தமிழ் பாவிக்க கூடாதுன்னு இருக்கா? அப்படி ஒண்ணு இல்ல, இருந்த எல்லாம் செய்யலாம். அதுல பெருகுது இதுவரை நடந்தது எல்லாம் செய்யலாம். ஆனா அரச உத்தியோகத்தர்கள் ஒரு சிங்களத்திலே ஒரு தேர்ச்சி பெற்றுக்கொண்ட ஒரு சோதனை இருந்தது. நானே அந்த சோதனை எடுத்தாலே இந்த ப்ரொமோஷன் எல்லாம் கிளர்கல் சர்வீஸ்ல பாதிக்கப்பட்டது. நான் ஒன்றும் பிழையான முறையில சோதனை பாஸ் பண்ண விரும்புற ஆள் இல்ல. நான் பாஸ் பண்ணது 9வது ஆண்டு. 4 வருஷத்துக்கு பாஸ் பண்ணணும். இப்ப எனக்கு அந்த 5 வருஷத்துக்கு ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை. நான் பேர்தான் வேற ஒரு சோதனை எடுத்து படிச்சு வந்தபடியா வந்துட்டேன். எங்களுக்கு பாதிப்புகள் இருந்தது, எல்லாம் நிவர்த்தி செய்தாச்சு. ஆனா இதுகளை விட்டு தமிழ் உத்தியோகத்தர்கள் பெருமை கொண்டார்கள். நான் சிங்களம் பாஸ் பண்ணேன், தர்மு பாஸ் பண்ண இல்ல, அந்த விஷயங்கள் என்னண்டு இப்ப கல்யாணம் பேசக்கே நீங்க சிங்களம் பண்ணிட்டியலோ வேற என்ன உத்தியோகத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள். கல்யாணம் பேசக்க உங்க கதை வரும், நம்ம சிங்களம் பாஸ் பண்ணிட்டாரோ சிங்களம் கொடுமையானது எங்களை போட அப்படி ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு வந்த பரம்பரை தான், அதோட சம்பந்தப்படாத பரம்பரை தான் இது ஒரு பெரிய அப்படி. இது என்னென்றால் எங்க தமிழ் மக்களை தமிழ் தலைவர்கள் சரியா வழிகாட்ட இல்லை, உசுப்பேத்தல் வழிகாட்டினார்கள். அது இந்த பலனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க. நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த நேர்காணலை முடிவுக்கு கொண்டு வரலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தூரம் உங்களுடைய அனுபவங்களையும் அறிவையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி ஜெயபான் சார், நன்றி.